அன்பு அழைப்பை ஏற்று இணைந்திருக்கிற ஊடகத்துறை உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியுடன் பின்மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கில் இருக்கிறவர்களை அறிமுகம் செய்ய வேண்டியதனுடைய கடமை. அருகில் இருப்பவர் வலதுபுறம் வழக்கறிஞர் திரு அருள்மாணிக்கம் அவர்கள், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய இணை நிறுவனர். இடதுபுறம் அருகில் இருக்கிறவர் திரு அன்பழகன் அவர்கள், அவரும் இணை நிறுவனர்களில் ஒருவர். தம்பி இளங்கோவன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயற்குழு தலைவராக இப்போது செயல்பட்டு வருகின்றார்கள். இன்னொரு அன்பழகன் அவர்கள் செயற்குழு செயலராக செயல்பட்டு வருகின்றார்கள். அருகில் இருக்கும் ராஜேந்திரன் அவர்கள் இந்த அமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவர். திரு நந்தகுமார் அவர்கள் பின் இருக்கிறவர், அவர் இணை தலைவர்களில் இணை செயலர்களில் செயலராக செயல்பட்டு வருகின்றார். துணைத் தலைவர் விஸ்வா அவர்கள் வலதுபுறம் இருக்கிறார், கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். வருகின்ற ஜூலை மாதம், மன்னிக்க வேண்டும், இந்த மாதம் ஜூலை மாதம் 24, 25 நாட்களில் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற எமது அமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ், சீட்ராசிஸ் என்று பொதுக்களத்தில் அறியப்படுகிறது, தன்னுடைய முதல் உலக மாநாட்டை நடத்துகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள், வணிகர்கள், ஆண்டர்பிரினியர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வருகின்றார்கள். இதில் 2 விஷயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஒன்று, இந்தியாவிற்குள்ளேயே மிகப்பெரிய சந்தை தமிழர்களுக்கு இருக்கிறது. இதை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்தியாவினுடைய தொழில் வணிக சமூகங்களான குஜராத்காரர்கள், மார்வாடிகள் புரிந்திருக்கிற அளவுக்கு தமிழர்களாகிய நாம் புரியவில்லை. 147 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. நாம் தமிழகத்திற்கு உள்தான் அதிகம் வணிகம் தொழில் செய்கிறோமே தவிர, தமிழகத்தை கடந்து குஜராத்திகளைப் போல், மார்வாடிகளைப் போல் நாம் வெளியே செல்வதற்கு ஏதோ ஒரு உளவியல் தயக்கம் இருக்கிறது, நாம் செல்வது இல்லை. உலக சந்தைகளை விட இந்தியா மிகப்பெரிய சந்தை என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் இருக்கிற தொழில் வணிக தமிழர்களை நாங்கள் இந்த மாநாட்டிற்கு 10,000 50,000 கோடி தொழில் செய்கிறவங்களை கூப்பிடல. சிறு குறு நடுத்தர வளர்வதற்கு வாய்ப்புள்ள அந்த தொழில் அதிபர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் இயங்கி வருகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களினுடைய எல்லா முயற்சிகளும் ஒரு தமிழ் வேரோட்டத்தோடு இருக்கும். சென்னையில் மட்டுமே 12 கிளைகள் இயங்குகின்றன. ஒவ்வொரு கிளையும் தமிழ் பெயர் தாங்கி, அது அலைகள், அனிச்சம், செங்காந்தள், ஆம்பல், திரவியம், வாகை, இப்படி என்றெல்லாம் தமிழ் பெயர் சூடி இயங்குகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் அது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். மீண்டும் நான் சொல்ல வந்த கருத்திற்கு வருகிறேன். எனவே இந்தியாவிற்குள் தமிழர்கள் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்த வேண்டும், தமிழகத்திற்குள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கோவையிலிருந்து ஒரு 40 தொழிலதிபர்கள் வருவார்கள், மதுரையிலிருந்து வருவார்கள், நாகர்கோவிலிருந்து வருவார்கள், திருச்சியிலிருந்து வருவார்கள். நம் தமிழகத்திற்குள்ளேயே பரஸ்பரம் ஒருவருடைய தொழில் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு இங்கேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகணும், இவருடைய தொழிலை புதுக்கோட்டைக்கு கொண்டு போகணுன்னா இந்த அமைப்பு, இந்த மாநாடு உதவியாக இருக்கும். நம்ம வெளிநாட்டிற்கு போவதற்கு முன்னால் உள்நாட்டிலேயே நாம் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இரண்டாவது, நான் சொன்னதை போல இந்தியா, இப்போ பெங்களூரில் மட்டுமே எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அரசுக்கு அறிக்கையிட்டு பதிவு செய்திருக்கிற தமிழர்களின் எண்ணிக்கை 2011, அதுக்கு பிறகு இன்னும் அந்த கணக்கு வரல, 11ல் 24 லட்சம் பேர் எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அறிக்கையிட்டு சொல்லுகிறவர்கள். அப்படின்னா தமிழகத்திலிருந்து அங்கு சென்று வருகிறவர்கள் இப்படியெல்லாம் பார்த்தா குறைந்தது நம்மை பொறுத்தவரை 30 லட்சம் பேர் தமிழர்களாக இருப்பார்கள். இப்போ அங்கே நமக்கு 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டர்னா இதனுடைய ஒரு துணை அமைப்பினுடைய ஒரு சாப்டர். கர்நாடகாவில் தமிழர்கள் பெரிய தொழில் செய்ய முடியும், அது ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அது வளர்கின்ற ஒரு அமர் வேளாண்மைக்கு ஒரு முக்கிய. ஸோ பெங்களூரிலிருந்து மட்டுமே நமக்கு ஒரு 30-40 தொழில் வணிக தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார்கள். அதே போல் கோவாவில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு கர்மாத்தூர் மதுரக்கார தமிழர் அங்கே ரிசார்ட் வச்சிருக்கிறார். ஒரு கோயம்புத்தூர் தமிழர் பெரிய ஃபேன் ஃபேக்டரி வச்சிருக்கார். கோவாவில் தமிழர்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் தெரிந்து இவர்கள் வழியாக நம் தமிழர்கள் தொழில் வணிகத்தை இந்தியாவிற்குள் பெருக்க வேண்டும் என்பதும்,
வெளிநாடுகளை பொறுத்தவரையில் யாரை அதிகமாக இலக்கு வைத்து அழைத்திருக்கிறோம் என்றால், இந்தியா இப்பொழுது சுதந்திர வணிக ஒப்பந்தங்கள் பல நாடுகளோடு செய்து வருகிறது. அமீரகத்தோடு செய்து விட்டது, யுஏஇ, துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ஓமானோடு செய்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. மாதிரி ஆஸ்திரேலியாவோட பண்ணியிருக்குது. இந்த நாடுகளில் உள்ள தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார்கள். அப்போ அங்கெல்லாம் இப்போ தங்கு தடையின்றி தொழில் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த இதை பயன்படுத்தி கொள்வதற்கு, உள்ளூர் வணிகத்தை உலக வணிகமாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாநாட்டினூடாக கிடைக்கும். எனவேதான் இந்த சந்திப்பினூடாக மாநாட்டுக்கு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு உலக தொடர்புகளும் நட்புகளும் கிடைக்கும். www.ctrasis.in என்கின்ற அந்த ctracis.in அது வழியாக நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வளரும், விரியும். இன்னும் நல்ல நல்ல பயிற்றுவிப்பும் அனுபவங்களும் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ மாஃபா பாண்டியராஜன் சார் இருப்பார், CK குமரவேல் சார் இருப்பார், மணி பேச்சு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருப்பார், ஈஷா ஹோம்ஸ் சுரேஷ் கிருஷ்ணன் இருப்பார். அப்புறம் தமிழக மற்றும் ஒன்றிய அரசினுடைய முக்கிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அமைப்புகள் இருக்குது. MSME அமைப்பு இருக்குது, அலுவலகம் இருக்குது, சிட்பி இருக்குது, டிக் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகளினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள். அப்போது அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை எப்படி நம்மவர்களுக்கு கொடுக்க முடியும், இதெல்லாம் இந்த மாநாட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டால் போடலாம், உங்களுடைய தொழில் வணிகத்தை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி எல்லாம், இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் தமிழர் 4.0ன்னு வச்சிருக்கிறோம். 4 சுழியம், 4 சுழியம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பலருக்கும் புரியாது. இது என்ன 4.0ன்னு வச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, 4 காலகட்டங்களாக தமிழர்களினுடைய பயணத்தை நாங்கள் வகுக்க முயல்கின்றோம். ஒன்று, அறமும் தமிழும் வளர்ந்த சங்கம் வரையான காலம், 3ஆம் சங்கம் வரையான ஒரு நெடும் காலத்தை தமிழர் 1 அல்லது 1.0 என்று வைத்திருக்கிறோம். தமிழர்கள் பெரும் கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தி பேரரசுகளும் உருவாக்கிய பாண்டிய மன்னர்கள் காலம், ராஜேந்திர சோழனின் காலம் அப்படிங்கிறத தமிழர் 2.0 அப்படின்னு வச்சிருக்கிறோம். வள்ளலார் சுவாமிகள் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் என சமூக நீதி கல்வி பரவலாக்கத்தின் ஒரு பெரும் காலம் இருந்தது. அது தமிழர் ஒரு 3.0ங்கிற காலம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வணிகத்தில் உலகத்தில் சிறந்து, அறிவு திரட்சியில் நீங்கள் பெரிதாக வளர்ந்து, கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது போல நீங்கள் வளர்ந்து ஒரு இனமாக நின்றால்தான் உலகத்தில் மதிப்பு கிடைக்கும். அப்படி ஒரு உயர் நிலைக்கு தமிழர்கள் வர வேண்டும் என்றால் தொழில் வணிகத்தில் வெல்ல வேண்டும், அறிவுத்துறைகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பை சொல்லுகின்ற ஒரு குறியீடாகத்தான் இந்த மாநாட்டிற்கு தமிழர் 4.0 4 அப்படிங்கிற ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த 4வது அந்த காலகட்டத்தில் நாங்கள் தான் அதை முன்னாடி நிற்கிறோம்ல, இந்த கருத்தை உறக்க சொல்கிறோம். நம்ம அதில் பெருசாக வளரணும், ஒருத்தர் ஒத்துழைக்கணும், இன்னொருத்தருடைய வெற்றியை நம்ம வெற்றியாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டையும் இதுக்குள்ளே நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இவங்க எல்லாமே அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அமைதியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய தலைவர்கள். உண்மையில் சொல்ல போனால் தமிழ் பற்றோடு இயங்கி வருகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் எங்கள் அமைப்பை தான் சொல்ல முடியும். இந்த அமைப்பு பெற்றெடுத்த குழந்தை தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ரைஸ் அமைப்பை பெற்றெடுத்ததே இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். இந்த மாநாட்டின் ஊடாக தமிழ் எல்லா வணிகர்களுக்காகவும் தொழிலதிபர்களுக்காகவும் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை நாங்கள் சமர்ப்பித்து அவருக்கு மனு கொடுக்கவும் இருக்கிறோம். இதையும் நீங்கள் பெரிதாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்த பிறகு ஒரு ஹைப்பர் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய பிராண்டெல்லாம் அவங்க பணம் செலவழித்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு எல்லா பொருட்களை கொட்டுகிற இந்த காலகட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் மாற வேண்டும். ஒன்று, தமிழக அரசின் திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகள், அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகள் 70% தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரிடமிருந்தே பெறப்பட வேண்டும் என்ற அரசாணையை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளும். 2, பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ முதலீடுகளை ஈர்த்து வருகிற எல்லாம் நல்ல விஷயம். அப்படி முதலீடுகள் வருகிற போது அதில் ஒரு நிபந்தனையாக
70% அந்த வெண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய சிறு எலக்ட்ரிக்கலுக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கூலிங் சிஸ்டத்துக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை, பெரிய பெரிய ஒரு பெரிய நிறுவனம் நினைத்தால் குறைந்தது ஒரு 50 சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காவது தொழில் வாய்ப்புகளை கொடுக்க முடியும். எனவே அப்படி நீங்க வெளிநாட்டு மூலதனங்கள் வருகின்ற போது இந்த நிபந்தனையை போடணும். 70% ஆஃப் உங்களுடைய வெண்டாஸ் நம்ம தமிழ் சிறு குறு தொழிலதிபர்களாக இருக்கணுங்கிற ஒரு நிபந்தனையை போடணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல 3வது சொல்றேன் நான், டெண்டர்ஸ். தமிழ்நாடு அரசினுடைய ஒப்பந்தங்கள் டெண்டர்ஸ் கம்பல்சரியா கட்டாயமாக 70% தமிழர்களுக்கு தான், அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு தான் கொடுக்கப்படணுங்கிற ஒரு கட்டாய ஆணையை தமிழக அரசு பிறப்பிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். 4வது ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு இருக்கிற அளவில் இருந்து குறைஞ்சபட்சம் அந்த சிறு குறு தொழில்களுக்காவது 50% குறைக்கணும். தாங்க முடியல நிறைய பேருக்கு, அவ்வளவு சிரமப்படுறாங்க. குறைக்கணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணும். நம்பர் 1. 2, இந்த தொழில் தோற்று போகுது, அவங்களால நடத்த முடியலைங்கிற நேரம் பெனல்ட்டி அடிக்கிறாங்க. ஜிஎஸ்டி கட்ட முடியாதுங்கிறப்போ பெனல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த பெனல்ட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு அராஜகமான கொடூரமான பெனல்ட்டி உலகத்திலேயே கிடையாதுங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் இங்கே போய் தொழிலை பார்க்குறதா இல்லை கேஸை பார்க்குறதா அப்படின்னு சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த பெனல்ட்டிங்கிறத எவாலுவேட் பண்ணி இந்த தொழில் லாபகரமாக நடந்திருந்து கட்டலைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நியாயமானது. பட் அவன் தொழிலை நொடிச்சு போயிட்டான், நடத்த முடியல, கஷ்டப்படுற நேரம் பெனல்ட்டிக்கு மேலே பெனல்ட்டி போடுறங்கிறது மிகவும் அராஜகமானது. எனவே அந்த முறையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் கேட்டு கொள்ளப் போகின்றோம். இன்னொன்று நாங்கள் சொல்வது, இந்த ஃப்ரீ ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த நாடுகளிலெல்லாம் ஒரு அலுவலகம், ட்ரேட் மிஷன் நம்ம இந்திய அரசும் தமிழக அரசும் திறக்கணும். தமிழர்களுக்கு சிறப்பாக உதவி செய்வதற்கு திறக்கணும். எங்கள் அமைப்புகளினுடைய சார்பில் துபாயில் ஒரு மாடல் ட்ரேட் மிஷன் நாங்கள் திறக்க போகிறோம். எந்த தமிழர் வந்தாலும் அந்த ஊரில் துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம். கடைசியாக 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஏன் தமிழர்கள் உலக தழுவிய ஒரு உணர்வு கூட்டுறவாக மாறக்கூடாது? கோஆபரேட்டிவ்ங்கிற ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. பட் தமிழர்கள்லாம் சேர்ந்து எங்களினுடைய பர்ச்சேஸில் நாங்கள் வாங்குறதுல ஒரு 20% தமிழர்கள்ட்டே வாங்குவோம். நான் முழுசாக சொல்லலை. தமிழர்களிடம்தான் வாங்க வேண்டும் என்று சொல்வது 21ஆம் நூற்றாண்டிற்கு அது சரிப்பட்டு முழுமையாக வராது. ஆனால் நாங்கள் செய்கிற செலவுகளில் ஒரு 20 to 30% தமிழ் சிறு குறு நடுத்தர தொழிலதிபர் வாங்கினால் தமிழ் பொருளாதாரம் வளரும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நிறைவாக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்துக்கும் இடையில தமிழூர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம். உலகத் தமிழர்கள் எங்கிருந்து வந்தாலும் இசை, கலை, நடனம், தமிழ் சமையல், வாழ்முறை பயின்று கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இடம் வேணுங்கிற வகையிலையும் அன்னை தமிழுக்கு ஒரு முதல் ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியையும் நாங்கள் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம். ஏன்னா எல்லா சமயத்தவர்களுக்கும் கோயில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு இனமாகவும் அடையாளமாகவும் தந்த அன்னை தமிழுக்கு ஒரு இடம் இல்லை என்கின்ற அந்த குறையை நீக்குகின்ற வண்ணம் இந்த மாநாடு அதை முகாமையாக அறிவிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாட்டிற்கு உங்களினுடைய முழு ஆதரவையும், வழக்கமாக ஒரு 70% பஞ்சோட நீங்கள் கொடுப்பீங்கன்னா இந்த நிகழ்வு தமிழ் தொழில் அதிபர்கள் இது நிறுவன காரணமே இப்போ கம்பன் கழகம் ஒன்று இருந்ததால் தான் ராமாயணம் என்று பரப்பப்படுகிறது. அந்த தொழில் வணிகத்தில் வென்றவர்கள் தமிழ் சார்ந்த விஷயங்களை எடுக்கிற போது தமிழ் வளரும். எனவே தமிழ் உணர்வோடு நவீனத்துவமும் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற அமைப்பு. இதற்கு நீங்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அன்பையும் ஆசியையும் நாடுகின்றோம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்ட